தலைவர்களே, இங்கே சமூகம் சார்ந்த இருக்கின்ற அரசியல்வாதிகளான அமைச்சர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, மாநில உறுப்பினர்களே, தாய்மார்களே, தந்தையார்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் தலைமையான வணக்கங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்வு இடம்பெற்றிருப்பது ஒரு நல்லபடியாக. ஏனென்றால் நாங்கள் எங்களுக்குள் சில கருத்துக்களை பரிமாறுவதற்கு ஒரு சந்தர்ப்பங்கள் அதை நான் வரவேற்றுள்ளேன். இவ்விதமான சந்தர்ப்பங்கள் ஒழுங்காக இடம்பெற வேண்டும். இடம்பெறுவதன் மூலமாக எங்கள் மத்தியில் இருக்கின்ற வாய்ப்பு ஆண்டு ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி வடமாநிலத்திலிருந்து முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டனர். அவர்கள் பாரம்பரியமானவரே விதமான ஒரு கர்மம் இடம்பெற்றிருக்கக்கூடாது. அது ஒரு குறுகிய சம்பவம் என்று நான் கூறி அதுக்கு ஒரு முடிவு காண முடியாது. அந்த மக்கள் நீண்ட காலமாக யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு முதல் கூடியவர்களுக்கு தீர்மானம் நிறைவேறில்லை. அதனால் எல்லோரும் அறிந்தவை. அந்த மக்கள் முதல் குடியேற்றப்பட வேண்டும். அதை பற்றி எவ்விதமான சந்தேகம் இருக்க முடியாது. அவர்களுடைய காணிகளில் அவர்கள் முதல் குடியேற்றப்பட வேண்டும். அவருடைய காணிகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகள் தேடி கொடுக்கப்பட வேண்டும். அதுபடி சம்பந்தமாக பரப்புரைகள் இருக்கின்றன. அவை தீர்க்கப்பட வேண்டும். அதை பற்றி விதமான ஒருபட்ட கருத்து ஒன்று நாங்கள் மனிதன் வெற்றிப்பட வேண்டும். யாரால் முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்டார்களோ
அவர்கள் தமிழ் மக்களை வெளியேற்றினர். 95ஆம் ஆண்டு அம்மையார் சந்திரிகா பண்டாரநாயக்கவுடைய அரசுக்கும் தமிழகத்திற்கு இருந்த ஒப்பந்தம் 95ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 18ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து சில ராணுவ முயற்சிகள் உள்நாட்டில் மேற்கொள்ளப்பட்டபோது உள்நாட்டில் பார்த்து அத்தனை மக்களும் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் ஒரு பேரும் பணிக்கு வந்தார்கள். அது நடந்தது. யுத்தம் தொடர்ந்து நடந்த பொழுது முல்லைத்தீவில் வாழ்ந்த மக்கள், திருச்சியில் வாழ்ந்த மக்கள், வவுனியாவில் வாழ்ந்த மக்கள், மன்னாரில் வாழ்ந்த மக்கள் எல்லோரும் வெளியேற்றப்பட்டார். படைகளால் லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய கர்மங்கள் வசதியோ அல்லது தொழில் வாய்ப்போ அல்லது முழுமையாக பூர்த்தி செய்யப்படவில்லை. அநேகமாக பாராளுமன்றத்தில் பேசி இந்த கர்மங்கள் நாங்கள் கவனத்துக்கு கொடுப்பதாலும் கூட இந்த கர்மங்கள் இன்னமும் முடிவடை அடையவில்லை. இங்கே நான் இந்த காலத்தை வருவதற்கு முன்பதாக யாழ்ப்பாணத்தில் ராணுவ தளபதியுடன் நான் அவருடன் பேசிய பொழுது குடியேற்றம் சம்பந்தமாக மக்களுடைய காணிகள் மக்களுக்கு திரும்பி கொடுக்கப்பட வேண்டும் என்று நான் அவருடன் பேசினேன். நாளைக்கு ஜனாதிபதி யாழ்ப்பாணம் சென்ற பொழுது சில கர்மங்கள் நடைபெறும் என்று அவரை ஏற்றுக்கொண்டார். மக்களுக்கு தங்களுடைய காணிகளை திரும்பி பெறாத காரணத்தை நிமித்தம் பல்வேறு கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றார்கள். அது விரைவில் முடிவு செய்ய வேண்டும். ஒருவரை நாங்கள் செய்கின்றோம். ஆனால் சில வேலை தடைகள் இருக்கின்றன. அவற்றை நாங்கள் தாண்ட வேண்டி இருக்க முடியும் சொன்னார். யுத்தம் நடைபெற்றால் இது நடைபெறுகின்றபடி எங்கள் பாலஸ்தீனிய மக்கள் எத்தனை வருடங்களாக தங்களுடைய காணிகளில் வாழ முடியாமல் அதிகமாக வாழ்ந்து வருகின்றார்கள். பிறத்தால் 50 வருடங்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். இன்றைக்கும் பாலஸ்தீனிய மக்களுக்கு உடுத்தன ஆணையில வீடுகள் கட்டப்படுகின்றன. அவர்களுக்கு அல்ல, மற்றவர்களுக்கு. அவர்கள் குடிவர முடியாத நிலைமை இருக்கின்றது. ஒரு மோதல் நிலைமை இருந்தால், சமாதானம் இல்லாவிட்டால் நியாயத்தை நீதியை மீறி நடக்கக்கூடிய நிலைமை இருந்தால் விதமான கர்மங்கள் நடவது தவிர்க்க முடியாது. ஆனால் இதை நாங்கள் எப்படி கையாள போகிறோம்? நான் இருக்கின்றேன். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கர்மத்தை கையாள வரும். ஒரு புனர்வாழ்வு அமைச்சர் இருக்கிறார். ஒரு அமைச்சு செயல்படுகின்றது. தற்பொழுது வடமாநிலத்தில் ஒரு மாகாண சபை இருக்கின்றது. ஒரு முதலமைச்சர் இருக்கின்றார். நாங்கள் அவருடன் பேசி நான் விரும்புகிறேன். எங்களுடைய முதலமைச்சருடன் நாங்கள் பேசி யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட முஸ்லிம் மக்கள் சம்பந்தமாகவும் மற்றது எங்களுடைய புனர்வாழ்வு அமைச்சருடன் பேசி
யாழ்ப்பாணம் மட்டுமல்ல வடமாகாணம் வடமாகாண முஸ்லீம் வடமாகாண முஸ்லிம் மக்கள் வெளியேற்றப்பட்ட விடயம் சம்பந்தமாகவும் எங்களுடைய புனர்வாழ்வு அமைச்சருடன் பேசி அதே மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாகவும் நாங்கள் சில ஒழுங்குகளை செய்து உங்களுடைய குறைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு அமைச்சர் சபையிலேயும் முஸ்லிம் மக்கள் சார்பாக பல அமைச்சர் இருக்கின்றார்கள். ராஜபக்சவுடைய ஆட்சியில் இருந்தார்கள், தற்போதைய ஆட்சியிலும் இருக்கின்றார்கள். ஒருவர் இதுவரை அல்ல, 5-6 பேர் இருக்கிறார்கள். கூட அப்ப நீங்கள் ஏனது செய்ய முடியாமல் இருக்குது. இதுக்காகத்தான் தந்தை செல்வநாயகம் அவர்கள் 49ஆம் ஆண்டு இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரம் மூலம் மாற்றப்பட வேண்டும், ஒரு சமச்சீர் ஏற்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கை முன்வைத்தது. இப்ப இல்லை, 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த காலத்தில் புத்துவில் தொகுதியில், கல்பனை தொகுதியில், முதல் தொகுதியில் முஸ்லிம் தலைவர்கள் தமிழக கட்சியில் போட்டியிட்டு வெற்றி விட்டார்கள். ஏற்புடைய எம்எஸ் காங்கியப்பர், எம்எஸ் அகமது, முஸ்தாபா, முகமது அஹ்மத் எல்லாரும் தமிழக கட்சியில் போட்டியிட்டு வெற்றி விட்டார்கள். முஸ்தாபா கையெழுத்தமாக பேசிக்கொண்டு உங்களுக்கு சொன்னார், தந்தை செல்வநாயகம் தமிழகத்தை கைவிட்டாலும் நான் விட மாட்டேன், நான் கைவிட மாட்டேன். ஆனால் அதை கைவிடவில்லை. தமிழ்ச்சி முறைமை அந்த நேரத்தில் வந்திருந்தால் நான் நினைக்கின்றேன் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் ஒற்றுமையாகி வடகிழக்கை தங்களுடைய ஆட்சியின் கீழ் வைத்திருந்திருப்பார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அது நடைமுறைக்கு வரவில்லை. நீண்ட காலமாக நாங்கள் அதை பெறுவதற்கு போராடி இருக்கின்றோம். சாப்பிய ரீதியில் போராடினோம், அரசியல் ரீதியாக போராடினோம், ஜனநாயக ரீதியாக போராடினோம், ஆயுத ரீதியாக போராடினோம், தற்போது ராஜதந்திர ரீதியாக போராடினோம். இந்த போராட்டங்களில் முஸ்லீம் தலைவர்களுடைய பங்களிப்பு குறைவாகத்தான் இருந்தது. அதை நாங்கள் மறந்துவிட முடியாது. நான் இதை ஏன் கூறுகின்றேன் என்றால், முஸ்லீம் மக்கள் மீது நான் கூட கூறவில்லை. எந்த காரணத்தை நிமித்தமும் முஸ்லீம் மக்களை நாங்கள் புறக்கணிக்க முடியாது. அவர்களும் சமமான பிரஜைகள், சமத்துவமாக வடகிழக்கில் வாழ்வதற்கு உறுத்துடையவர்கள், இந்த நாடு பூராக வாழ்வதற்கு உறுத்துடையவர்கள். அதை பற்றி வேறு கருத்துக்கிடமில்லை. ஆனால் நாங்கள் இந்த போராட்டங்களை நடத்தின பொழுது இந்த போராட்டங்களுக்கு முஸ்லிம் தலைமைகளுக்கு அதிக முத்தரைப்பு தரவில்லை. அவர்கள் வெவ்வேறு அமைச்சர் சபைகளில் அமைச்சர்களாக இருந்தார்கள். எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி. இன்றைக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு கூடிய அழுத்தம் பெறுகின்றது ஜெனீவாவின் தீர்மானங்களின் காரணமாக. ஜெனீவாவில் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பொழுது 2012ஆம் ஆண்டு அதில் வெற்றி பெறுவதற்காக நாங்கள் கடுமையாக உழைத்த பொழுது முஸ்லிம் தலைவர்கள் வெவ்வேறு நாடுகளுக்கு சென்று ராஜபக்ச அரசாங்கத்தின் சார்பில் பிரச்சாரம் செய்தார்கள்.
அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுவதை தடுப்பதற்காக. அதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அதற்காக முஸ்லிம் மக்கள் உதாசீனம் செய்யப்பட முடியாது, நிச்சயமாக முடியாது. ஆனால் அது நடந்தது. இன்றைக்கு நாங்கள் ஒரு அரசியல் தீர்வை காணுவதற்கு முயற்சிக்கின்றோம். காரணம் என்னவென்றால், நீங்கள் பல உலகத்திற்கு நீங்கள் குளத்தூர் மக்கள் சொன்னார்கள், கிளிநொச்சி மக்கள் சொன்னார்கள், மன்னார் மக்கள் சொன்னார்கள், யாழ்ப்பாணத்து மக்கள் சொன்னார்கள், பல்வேறு பிரச்சனை பற்றி பேசினீங்க. இந்த பிரச்சனை அனைத்தும் தீர்வதாக இருந்தால் அதிகாரம், சட்டத்தையாக்கும் அதிகாரம், அதனையும் பார்க்க அதற்கு மேலதிகமாக நிறைவேற்று அதிகாரம், எக்ஸிகியூட்டிவ் பவர் எங்களுடைய கைகளில் இருக்க வேண்டும். எங்களுடைய மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் ஊடாக அந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைமை இருக்க வேண்டும். அதை பெறுவதற்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு மிகவும் ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். கல்வி, உயர்கல்வி, காணி, போலீஸ் அதிகாரம், சட்டம் ஒழுங்கு, விவசாயம், கைத்தொழில், கடற்தொழில், கால்நடை வளர்ப்பு, கலாச்சார விடயங்கள், தமிழ் விடயங்கள், இந்த விடயங்கள் சம்பந்தமாக அதிகாரங்கள் கையில் இருக்கும். இவர்கள் அந்த அதிகாரங்கள் இருக்கும் இருந்தால் நீங்கள் கூறிய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும். ஜனநாயக ரீதியாக நீங்கள் உங்களால் தெரிவு செய்யப்படுகின்ற பிரதிநிதிகள் ஊடாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இது நாங்கள் முழுமையாக அடைவதாக இருந்தால், முழுமையாக நிறைவேற்றுவதாக இருந்தால், விசேஷமாக வடகிழக்கில் தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் ஒருமித்து செயற்பட வேண்டும், ஒற்றுமையாக செயற்பட வேண்டும். யார் முதலமைச்சராக வரப்போறார் என்ற கேள்வி முக்கியமான கேள்வி அல்ல. இன்றைக்கு கிழக்கு மாநிலத்தில் ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் இருக்கின்றார். எங்களுடைய ஆதரவோடு தான் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். அவர் முதலமைச்சராக வந்த பிறகு மற்ற கோஷியினர், ராஜபக்சவுடைய கோஷியினர் என்னை வந்து சந்தித்து சொன்னார்கள், நாங்கள் முதலமைச்சர் பதவி உங்களுக்கு தேவை, நீங்கள் தயவு செய்து அவர்களுக்கு கொடுக்கின்ற ஆதரவை வாபஸ் பண்ணுங்கள். நாங்கள் நடத்தக்கூடாது. நாங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த கட்சி, நாங்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்பட முடியாது. முதலமைச்சர் பதவிக்காக நாங்கள் உங்களோடு சேர்ந்து அபியலை விழுத்தி போட்டு நாங்கள் முதலமைச்சர் பெறுவது அழகில்லை. அதை நாங்கள் செய்ய மாட்டோம். பலர் வந்தார்கள், முஸ்லிம் உறுப்பினர்கள் வந்தார்கள், சிங்கள உறுப்பினர்கள் வந்தார்கள், புள்ளியாளம் வந்தார், எல்லாரும் சேர்ந்த மந்திரிகளுடன் காத்தார்கள். ஆனால் குடியேற்றத்தின் காரணமாக கிழக்கு மாநிலத்தில் நாங்கள் பெரும்பான்மை இனத்துக்கு மாறானவர்கள். நான் சிங்கள மக்களை மிகவும் அன்பாக நேசிக்கிறேன். சிங்கள மக்களுக்கும் எனக்கும் இடையில் மிகவும் நெருங்கிய தொடர்புகள் நீண்ட ஆழமாக இருந்திருக்கின்றன. நான் சிறுபொழி அறிந்த காலம் கொண்டு சிங்கள மக்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழ்கின்ற மக்கள். அவர்களை நாங்கள் நேசிக்க வேணும், அவர்களை நாங்கள் மதிக்க வேணும், நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதில் நான் மிகவும் திடமானவர், உறுதியான நம்பிக்கை உள்ளது. ஆனால் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இயற்கை ரீதியாக சிங்கள மக்கள் இந்த நாட்டில் 238% அதிகரித்திருக்கின்றார்கள். 2.5 மடங்கு கூடியிருக்கின்றார்கள் சிங்கள மக்கள் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு. கிழக்கு மாநிலத்தில் அதே நேரத்தில்
அதே காலத்தில் சிங்கள மக்கள் 888 வீதம் கூடி. இயற்கை ரீதியாக நாடு பூராக 238 வீதம், 2.5 வீதம். கிழக்கு மாநிலத்தில் அதிக